வணக்கம். டிஎன்செட் தேர்வு எழுதிய தேர்வர்களின் முக்கியமான கோரிக்கையாக இருந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்று 20/3/2025 டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து ஒரு ப்ரெஸ் நியூஸையும் டிஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்செட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் 6 முதல் 9 அப்படின்னு சொல்லி காலை மாலை சொல்லி 2 வேளையாக நடந்து அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் 13 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்சர் கீ வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் டிஆர்பியை தொடர்பு கொண்டு தெரிவித்தாங்க. மேலும் இது தொடர்பான செய்திகளும் தொலைக்காட்சியில் இடம்பெற்றது. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிக்கும் நிறைய புகார்கள் சென்றது. ஸோ அந்த புகார்களின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்து தேர்வர்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அது கூடிய விரைவில் பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமா அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி போயிருக்கு. மேலும் டிஆர்பி அவங்களோட வெப்சைட்லேயும் அதற்கான அஃபிஷியல் நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் நியூஸில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஆன்சர் கீ மாறி இருக்கிறதுனால கடந்த 13 ரிலீஸ் பண்ண அந்த ஆன்சர் கீயை அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீயை வச்சு பார்த்துக்க வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புது ஆன்சர் கீயை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக போய் மாஸ்டர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதோட அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு டிக் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டிக் பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. ஸோ இந்த டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய தேர்வர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் கீயை வச்சு அவன் கொடுக்குற டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டிக் பண்ணி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் மாற்றுற மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் டிஆர்பி உங்களுடைய கொஷின் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நான் உங்களுக்கு இப்போ இங்கே ஷோ பண்ணுறோம் ஸ்க்ரீனில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பாருங்கள், கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. ஸோ அதனால் அது க்ரீன் கலரில் வருது. ஸோ அங்கே பாருங்கள் சூஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கேண்டிடேட் சூஸ் பண்ண ஆப்ஷன். ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்டே கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 9க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பட் ஆனால் கேண்டிடேட் சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பிக்கு நேராக பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ராங்கான ஆன்சரை கேண்டிடேட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களோட டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு வித்தின் த செகண்ட் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக நீங்கள் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஆர்பி முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீயை ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலியமாக டக்குன்னு உங்களுடைய மார்க்கை நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருந்த அந்த ஆன்சர் கீயெல்லாம் விட்டுடுங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயே உங்களுக்கான ஆன்சர் கீ இருக்கும். நீங்கள் அதை இங்கே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ கேண்டிடேட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வினா ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் கேட்பீங்க. ஸோ அதுக்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்செட் அப்படின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடந்தது இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி பேட்ச் இருக்கும், ஃபோர்நூனா ஆஃப்டர்நூன். அந்த பேட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு போனவுடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிடுங்க. ஸோ ஓடிபி கொடுத்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஐ ஹேவ் ரீட் அண்டர்ஸ்டுட் த அண்ட் அக்ரீட் அபவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க கிளிக் ஹியர் டு வியூ அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்ததுன்னா மாஸ்டர் கொஷின் பேப்பர் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுலேயே உங்களுக்கான கரெக்ட் ஆன்சரும் இருக்குது, நீங்கள் டிக் பண்ண ஆன்சருமே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் உங்களுடைய மார்க்கை வித்தின் த செகண்ட்ஸ் உங்களால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அந்த ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் போட்ட அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போது ஒர்க் ஆகாது. ஸோ மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புது அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைம் எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வருகின்ற 27/3/2025 பிற்பகல் 6 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு 7 டேஸ் டைம் தராங்க. ஸோ இந்த 7 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான அப்ஜெக்ஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ நம்ம நெட்டில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது லோக்கல் கைடோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அப்ஜெக்ஷனும் இந்த டைமும் நம்ம கொடுக்க போகிறோம்.
ஸோ அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அப்ஜெக்ஷன்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன செக்ஷனோ அதை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் நம்பர், எந்த கொஷனுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த கொஷின் நம்பர் அங்கே பேஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷனோட டைப். ஸோ அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து ராங் ஆன்சரா இல்லை பார்த்தீங்கன்னா ராங் கொஷினா, இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 200 கேபிலேருந்து 2048 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது அது என்ன புக்கு, அதோட ஆத்தர் பேர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பக்கத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்து அடுத்த அப்ஜெக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, ஒரு கேண்டிடேட் ஒரு டைம் தான் அப்ஜெக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு எத்தனை அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் பேப்பரில் 10 அப்ஜெக்ஷன் இருக்குன்னா 10 அப்ஜெக்ஷன் ஒன்றா கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொன்று கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது முடியாது. ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு 2 நாள் ஃபுல்லாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்ஜெக்ஷனும் நீங்கள் ஒன்றா என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அவசரப்பட்டு ஒரு அப்ஜெக்ஷன் இன்றைக்கி நான் கொடுத்துட்டு ஒரு அப்ஜெக்ஷன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னியோட உங்களோட அப்ஜெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கீ வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் ஒருத்தர் கொடுத்துருந்தா அது எல்லாத்துக்கும் வர மாதிரி இருந்தது. பட் இது இண்டிவிஜுவல் அப்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக உங்களோட அப்ஜெக்ஷனை இங்கே ரைஸ் பண்ணுங்கள். அது மூலியமாக தான் உங்களுக்கு மார்க் வரும். இல்லை ஒரு கேண்டிடேட் அப்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாருக்குமே மார்க் வருமா அப்படிங்கிறது டிஆர்பி இன்னும் தெளிவாக அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷனை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மார்க்கை அலாட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை டிஆர்பி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெரிவிக்கிறோம். ஸோ அதனால் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை உடனே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான அப்ஜெக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எல்லா அப்ஜெக்ஷனும் ஒரே டைமில் என்ட்ரி பண்ணும்படி உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களை கேட்டுக்கொள்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான ப்ராசஸை டிஆர்பியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பட்ஜெட்லையும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வேகன்சி லிஸ்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிய வருது பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 25/4/2025 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பள்ளி கல்வித்துறைக்கான மானிக்கை கோரிக்கை நடைபெற இருக்கு. ஸோ இந்த கோரிக்கைக்கான விவாதங்கள் நடைபெற்றது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அஃபீஷியலாக அவங்களுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஆனுவல் பிளானில் என்னென்ன எக்ஸாம் இந்த வருஷம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் நடத்த போகிற அந்த எல்லா எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தேர்வுகள் இருக்கும்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி எதிர்பார்க்கிறது. அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன், காலேஜ் டிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட், பிஇஓ, ஸ்பெஷல் டீச்சர்ஸ், இந்த எல்லா எக்ஸாமுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஆர்பி அவங்களுடைய ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் புது சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.